அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உலக தமிழராட்சி நிறுவனத்தில் ஆண்டுதோறும் கல்வி உதவி தொகையுடன் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 ஆண்டிற்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உலக தமிழராட்சி நிறுவனத்தில் நடத்தப்படும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உலக தமிழராட்சி நிறுவனத்தில் 2026 ஆண்டிற்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். உலக தமிழராட்சி நிறுவனம் 2026 ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு அங்கீகாரத்துடன் சென்னை தரமணியில் இயங்கும் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் கல்வி உதவி தொகையுடன் நடத்தப்படும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு, அதாவது 5 years இன்டகிரேட்டட் பிஜி எம்ஏ இன் தமிழ் மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு எம்ஏ தமிழ் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழ் மொழி வளர்ச்சிக்கென தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்பட்ட உலக தமிழராட்சி நிறுவனத்தில் பல்வேறு கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி பணிகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழ் பல்கலைக்கழக ஏற்புடன் தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு எம்ஏ தமிழ் மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு 5 years இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ தமிழ் மற்றும் தமிழ் முனைவர் பட்ட வகுப்பு பிஹெச்டி ஆகியன இந்நிறுவனத்தில் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது 2026-2027 கல்வியாண்டில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளது. மேற்கண்ட படிப்புகளில் பயில விரும்புவோர் சேர்க்கை தொடர்பான விதிமுறைகள் மற்றும் தகவல்கள் மற்றும் விண்ணப்பத்தை www.ulagathamil.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது நேரில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வகுப்புகளில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு தேர்வின் அடிப்படையில் 15 மாணவர்களுக்கு திங்கள் தோறும் தமிழ்நாடு அரசால் ரூபாய் 2000 வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இருபாலருக்கான தனித்தனி கட்டணமில்லா விடுதி வசதி மற்றும் உணவு வசதியும் உள்ளது. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்றுச் சான்றிதழ் சான்றப்பமிடப்பட்டது நகல் இணைத்து நேரில் அல்லது அஞ்சலில் இயக்குனர் உலக தமிழராட்சி நிறுவனம் 2ஆம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை 600113 என்ற முகவரிக்கு 15/6/2026 திங்கட்கிழமைக்குள்ளும் முதுகலை தமிழ் பட்டப்படிப்பிற்கு 30/6/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளும் சமர்ப்பித்திட வேண்டும். மேலும் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதாவது தகவல்கள் தேவைப்படின் 0422542992 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல் பெற மேற்காணும் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நிறுவன வலைதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக வழங்கக்கூடிய 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ததற்காகவும் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.ulagathamil.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் உலக தமிழராட்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இணையதளத்தில் தான் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை தமிழ் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. 2026-2027 ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை தமிழ் மற்றும் தமிழ் முதுகலை பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்களை பெற இங்கே சொடுக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல இதற்கான விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 613010 முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு 2026-2027 ஆண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்பம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல அண்மையில் எடுக்கப்பட்ட வண்ண நிழற் புகைப்படம் ஒன்று கடவுச்சீட்டு அளவு இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். உலக தமிழராட்சி நிறுவனம் சென்னை. பெயர் தமிழில் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் எழுத வேண்டும். தந்தை தாய் காப்பாளர் பெயர், தந்தை தாய் காப்பாளர் தொழில், தொடர்பு முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், நிலையான முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், கைபேசி எண் கட்சவி உடையது, அதாவது வாட்ஸ்அப் நம்பர் இங்கு எழுதப்பட வேண்டும். மின்னஞ்சல், ஆதார் எண், பிறந்த தேதி மற்றும் வயது, பாலினம், இனம், மதம், ஜாதி, உட்பிரிவு போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு வகுப்பு, உங்க வகுப்பை இங்க டிக் பண்ணிக்கோங்க. பிற சிறப்பு நிலை தகுதிகள் கேட்டிருக்காங்க. தேசிய சேவை திட்டம், தேசிய மாணவர் படை, இந்திய அளவில் மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவராக இருந்தால் முன்னாள் ராணுவ வீரர் பிரிவு, இந்த மாதிரி சிறப்பு நிலை தகுதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நேரா டிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்கிறாங்க. ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. ஆமனில் அதற்கான சான்று இணைக்கப்பட வேண்டும். யுமிக்ஸ் நம்பர் அல்லது எமிக்ஸ் ஐடி கேட்டிருக்காங்க.
யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் அல்லது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி விவரங்கள், வகுப்பு, பாடப்பிரிவு, பதவி எண், தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு, அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்கள், மதிப்பெண் விழுக்காடு, பயின்ற கல்வி நிறுவனத்தின் பெயர், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை பட்டப்படிப்பு, இவ்வாறு உங்க கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா விண்ணப்ப கட்டணம் செலுத்திய விவரம், வங்கியின் பெயர், வரிவொலி அல்லது ரசீது எண், விண்ணப்ப கட்டணம் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி இடம் நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். சரிபார்ப்பு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்விவரங்கள் தவறாமல் தரப்பட வேண்டும். விண்ணப்ப படிவத்துடன் பின்வரும் சான்றிதழ்களின் சுய சான்றப்பட்ட படிகள் இணைக்கப்பட வேண்டும். மாற்றுச் சான்றிதழ் நகல், மதிப்பெண் சான்றிதழ், பட்டச்சான்று, சாதி சான்றிதழ், ஆதார் நகல், அண்மையில் எடுக்கப்பட்ட கடவுச்சீட்டு அளவுள்ள 2 வண்ண நிழல் புகைப்படம் இணைக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அன்புரை கீழே ஒருங்கிணைந்த 5 ஆண்டு தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு 2026-2027 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டுக்கும் தனித்தனியாக விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தகுதியான சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகலெடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக மாணவர் சேர்க்கை விவர கையேடு கொடுக்கப்பட்டுள்ளது. 2026-2027 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை விவர கையேடு முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு MA தமிழ் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு 5 years இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் MA இன் தமிழ். இதற்கான விவர கையேடு எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மாணவர் நலன், சிறந்த உட்கட்டமைப்புடன் கூடிய ஆய்வு நூலகம், இருபாலருக்கான தனித்தனி கட்டணமில்லா விடுதி மற்றும் 3 வேளை உணவு வசதி, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நுண்ணறிவு வகுப்பறைகள் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், பட்டியல், பழங்குடியினத்தவர், பிற்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான மத்திய மாநில அரசுகளின் கல்வி உதவித்தொகை, 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு திங்கள்தோறும் கல்வி உதவித்தொகை 2000 வீதம் வழங்குதல். இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நடத்தப்படும் பட்டப்படிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த 5 ஆண்டு தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு பாடம் தமிழ், கல்வி தகுதி +2 தேர்ச்சி, சேர்க்கைக்கான இடங்கள் 25, MA தமிழ், இளங்கலை தமிழ் கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும், சேர்க்கை இடங்கள் 25. அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பயிற்றுமொழி தமிழ் ஆகும். பள்ளி கல்வித்துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்வி நிலை படிகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மொழி பாடமாக தமிழ் படித்திருக்க வேண்டும். முதுகலை படிப்பிற்கு அதாவது MA தமிழ் உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக நல்கை குழுவின் விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு இளநிலை கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2026 அன்று ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பிற்கு 21 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் முதுகலை பட்டப்படிப்பிற்கு 27 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். SC, SCA, ST, BC, BCM ஆகிய பிரிவினருக்கு வயது வரம்பில் 3 ஆண்டுகள் தளர்வும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டு தளர்வும் அளிக்கப்படும். விண்ணப்ப கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு ₹500 விண்ணப்ப கட்டணம், ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் விண்ணப்ப கட்டணம் ₹250. விண்ணப்ப கட்டணத்தை இணைய வழியில் செலுத்துவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தின் வழியாக சென்று கீழ்காணும் விதிமுறைகளை கடைபிடித்து விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். SBI கலெக்ட் இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். பதிவிறக்கம் செய்த விண்ணப்ப படிவத்தை தனது சொந்த கையெழுத்தால் நிறைவு செய்யவும். பின்னர் நிறைவு செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான சான்றிதழ்களின் நகல்களையும் வங்கி ரசீதையும் இணைத்து அனைத்து இணைப்புகளுடன் இயக்குனர், உலக தமிழராட்சி நிறுவனம், தரமணி, சென்னை 600113 என்ற முகவரிக்கு அஞ்சல் வழியாகவோ அல்லது நேரிலோ அனுப்பி வைக்க வேண்டும். கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதுகலை பட்டப்படிப்பிற்கு 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பிற்கான கட்டண விவரங்கள் பதிவு கட்டணம், காப்புறுதி கட்டணம், பருவ கட்டணம், நூலக கட்டணம், இணைய கட்டணம், கணினி கட்டணம், புற பல்கலைக்கழக பட்டங்களை ஏற்பதற்கான கட்டணம், இந்த மாதிரி கட்டண விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பருவத்திற்கும் குறிப்பிடப்பட்டுள்ள பருவ கட்டணத்தை மாணவர்கள் செலுத்த வேண்டும். சேர்க்கைக்கு வரும்பொழுது விண்ணப்பம் மற்றும் விண்ணப்பத்தின் ஒளிநகல் அல்லது விண்ணப்பம் ஏற்கனவே அனுப்பப்பட்ட பின் அதற்கான சான்று, தேவையான சான்றிதழ்களின் 2 நகல்கள், அசல் சான்றிதழ்கள், சிறப்பு தகுதியின் கீழ் சேர்க்கை பெற விண்ணப்பிப்போர் சிறப்பு தகுதிக்கான அசல் சான்றிதழ் மற்றும் சான்றப்பட்ட நகல் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். சேர்க்கை கட்டணங்களை முழுமையாக செலுத்திய மாணவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை உறுதி செய்யப்படும். இவ்வாறு விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய இறுதி நாள் ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பிற்கு 15/6/2026, முதுகலை பட்டப்படிப்பிற்கு 30/6/2026. ஆகவே உலக தமிழராட்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு தமிழ் ஆகிய படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.